இன்றைக்கு தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு ஓரணியில் திகழ வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், தமிழ்நாடு ஓரணில் இருந்தால்தான் ஒன்றிய அரசு நாம் சொல்வதை கேட்பார்கள் என்ற எண்ணத்திலே சொல்லியிருக்கலாம். அது வெறும் தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட தொடர் அல்ல. ஓரணியில் தமிழ்நாடு இருக்க வேண்டும். அப்படி இருப்பதனால் இணைந்த கைகளால் இந்த நாட்டினுடைய செல்வாக்கை, நாட்டினுடைய ஒற்றுமை பலத்தை ஒன்றிய அரசு உணர்ந்தால்தான் நாம் கேட்பது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அவர் சொல்லியிருக்கிறார். 11 ஆண்டுகளாக போரிடுகிறோம், பாராளுமன்றத்திலே போரிடுகிறோம். நம்முடைய அன்பு தம்பி செல்வம் போன்றவர்கள், தமிழ்நாட்டினுடைய உறுப்பினராக இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் கட்சி வேறுபாடின்றி, நம்முடைய இயக்கம் மட்டுமல்ல, கட்சி வேறுபாடு எல்லா இயக்கங்களும் சேர்ந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய உரிய நிதியை நீங்கள் தர வேண்டும். உரிய வரிகளால் வாங்கப்படுகின்ற வரிகளை வாங்குகிறீர்கள், வாங்கி குவிக்கிறீர்கள். அதிலிருந்து வரவேண்டிய சதவிகிதம் நமக்கு தருவதில்லை. இதை தட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 40க்கு 40 வெற்றி பெற்ற இந்த தமிழகம் அவருடைய உரிமைகளை, தமிழகத்தின் உரிமைகளை விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.